நம்ம சூர்யாவோட நடிப்பில் ரெட்ரோ படம் அப்படிங்கிறது வர மே 1ஆம் தேதி ரிலீஸ் ஆக இருக்குது. ஸோ இப்படி இருக்க நிலைமையில் லக்கி பாஸ்கர் படத்தை டேரக்ட் பண்ணியிருந்த டேரக்டர் வெங்கி அல்டூரி. ஸோ இவரோட சேர்ந்து ஒரு படம் நம்ம சூர்யாவுகள் பண்ண போகிறாரு. ஸோ அந்த படம் தான் நம்ம சூர்யாவோட 46வது படமாக வரப்போகுது அப்படிங்கிற விஷயத்தில் நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோஸில் பார்த்துருக்கோம். இப்போ அந்த படத்தை பற்றி ஒரு சில அப்டேட்ஸ் நமக்கு கிடச்சிருக்கு. அது என்னென்ன அப்படிங்கிறத வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த படத்தோட ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்களா எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா மே 2nd வீக், அதாவது மே 15ஆம் தேதிக்கு மேலே தான் இந்த படத்தோட ஷூட்டிங் அப்படிங்கிறது ஸ்டார்ட் பண்ண போகிறாங்களா. ஸோ இந்த படத்தில் ஆக்டர்ஸ் கீர்த்தி சுரேஷ் தான் இந்த படத்தில் மெயின் ஹீரோயினாக பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி அப்டேட்டும் கிடச்சிருக்கு. ஸோ இந்த படத்தில் இவங்களோட கேரக்டர் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான கேரக்டராக பார்க்கப்படுது. ஸோ இது மட்டும் இல்லாமல் மலையாள ஆக்ட்ரஸான மமிதா பெஜு இவங்களும் இந்த படத்துக்குள்ளே இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு அப்டேட்டும் கிடச்சிருக்கு. 2018 தானா சேர்ந்த கூட்டம் இந்த படத்தில் ஆக்டர்ஸ் கீர்த்தி சுரேஷ் அண்ட் நம்ம சூர்யாவுக்கு பேரிங் இருந்திருக்கும். அதை தொடர்ந்து இப்போ இந்த படத்தில் செகண்ட் டைமாக இவங்க 2 பேரும் பேர் ஆகுறாங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் ஆக்டர்ஸ் மமிதா பெஜுவாவும் இந்த படத்துக்குள்ளே இருக்கிறாங்க. ஸோ இவங்களோட கேரக்டர் எப்படிப்பட்ட கேரக்டராக வரப்போகுது, இந்த டோட்டல் இப்போ இந்த படம் எப்படிப்பட்ட ஒரு படமாக வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ சூர்யா அவர்களுக்கு சில வருஷங்களாகவே தொடர்ந்து எந்த படங்களும் கை கொடுக்காம போய்கிட்டு இருக்கு. ஸோ இந்த ரெட்ரோ படம் தான் எப்படி வரப்போகுது அப்படிங்கிறது தெரிய வரல. ஒருவேளை இந்த ரெட்ரோ படம் அவருக்கு மிகப்பெரிய சக்ஸஸை கொடுத்துருச்சுன்னா அதை தொடர்ந்து இந்த படங்களும் அடுத்தடுத்த ஹிட்டுக்குள்ளே கொடுக்கும் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த படங்கள்லாம் எப்படி வரப்போகுது அப்படிங்கிறத. ஸோ ஃபைனலி மே 1ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகிற இந்த ரெட்ரோ படத்துக்கு நீங்கள் எந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட்ஸை சொல்லிட்டு போயிடுங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சினா மட்டும் லைக் பண்ணுங்கள்.